வெல்கம் டு avivasostv சேனல். இன்னைக்கு தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறேன்றதை சொல்கிறேன். இதுக்கு 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதை ஒரு பூண்டு அப்படியே உரிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், உளுந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இப்போ தாளித்து அரைச்சிடலாம். பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம், நான் என்ன தாளிச்சாலும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுப்பேன். ஜீரகம், கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். நல்லா வறுபடணும். இது பொன்னிறமாக ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் அது நல்லா வறுபடணும். பாருங்க, ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் ரொம்பலாம் வதங்க வேணாங்க. அது கொஞ்சம் அந்த ஹாஃப் குக்குடன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வதங்கினோடனே விட்டுறணும். ரொம்பலாம் வதங்க விட்டுறக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன், ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறேனால, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்கு பூண்டு போட்டுடலாம். போட்டு வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் புதினா வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளேவர் போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லைன்னா புதினா, எங்கே ஏதாவது ஒரு ஃப்ளேவர் போட்டுக்கோங்க. அப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி எடுத்து, தக்காளியும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய தேவை இல்லைங்க. இப்போ பாருங்க, தக்காளி இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் அதை வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போதும். சும்மா 2 கரட்டு போதும், கரட்டை எடுத்துட்டாலே போதும். பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னா அந்த வரமிளகா கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல, நீங்கள் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அந்த காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடாகும் இல்லையா, அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிட்டு உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா, என்கிட்ட தேங்காய் இருக்குன்னு நினச்சேன் 2 பீஸு அது இல்லை. ஓகே, தேங்காய் இருந்ததுன்னா கூட 2 பீஸ், நிறையெல்லாம் போட்டுறதீங்க, ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி. இது நம்ம அரைச்சிடலாம். ஃபைனலாக உப்பு போட்டால் போதும். அவ்வளோதாங்க. பாருங்க, அரைச்சிட்டு நான் ஃபைனலாக இப்படி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். சட்னி இப்போது ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.